எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்கிறப்போ ஐ டோன்ட் நோ டு குக், ஐ டோன்ட் நோ டு டிரைவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது தப்பு. ஐ டோன்ட் நோ ஹவு டு குக், ஐ டோன்ட் நோ ஹவு டு டிரைவ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் தப்புன்னே தெரியாமல் சில விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருப்போம். அண்ட் இன்னும் சில பேர் மற்றவங்க பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பேசணும்னு டக்குன்னு ட்ரை பண்ணுறப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படியே அமைதியாயிடுவாங்க. இன்னும் சில பேருக்கு கரெக்டான வேர்ட்ஸ், சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் எல்லாமே தெரியும். ஆனால் பேசி பழகிறதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் இல்லாததுனால கான்ஃபிடென்ஸே இல்லாமல் அப்படியே பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த வேர்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணுறோமோ, ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம மைண்டுக்கும் நம்ம நாவுக்குமே கூட பழகியிருக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேறு வேறு லெவலில் இருந்தாலும் அவங்கள எந்த லெவல் இருக்காங்கங்கிறத ஒரு சின்ன அசஸ்மெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கோர்சஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் எங்கள் கோர்சஸில் உங்களுக்கு தனிப்பட்ட அட்டென்ஷன் கொடுக்குற பர்சனல் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களோட காமன் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறப்போ உங்களோட மைண்ட்னால் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் உங்களாலையுமே உங்கள் இங்கிலீஷ் லெவலில் கான்ஃபிடென்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ எங்கள் இங்கிலீஷ் கோர்சஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா பயோவில் இருக்க லிங்க்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையோ கிளிக் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.